ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீரான். எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்திற்கு இன்ட்ராடேக்கான பெஸ்டான 5 ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இரண்டாவது விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபே தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டெலகிராமில் நம்மளோட குரூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ லைஃப். ஸோ ஒரு நல்ல பிரேக் அவுட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப்படியே ட்ராவலாக இருந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய வாரத்தில் கட்டாயமாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப். ஸோ 1667க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங் பயன்படுத்துகிறீங்க, அதுவும் ஆப்ஷன் செல்லிங் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் கூட இந்த ஸ்டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இரண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ட்ரெண்ட் கிளியர் கட்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு ஜிக்ஸாக் மோடு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் 1259 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக். நான் இப்போ ஷோ பண்ணுற எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தான். ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ டார்கெட்டை பொறுத்த மட்டும் நிறையா பேருக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா. ஸோ அழகான ஒரு ட்ராவலில் போயிட்டு இருந்த ஸ்டாக். ஸோ ஒரு பிரேக் அவுட் அங்கே நடந்திருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஸோ ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. பட் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5980க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம தாராளமாக என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை நம்ம மேக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து இது ஹையில் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் தான். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐடிசி. ஸோ ஐடிசி டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட் கடந்திருக்கு. ஸோ வரக்கூடிய லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? 481 சாலிடாக ரீச் ஆயிரும். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்ட்ராடேக்கு 480 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு சின்ன என்ட்ரி பாயிண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம பயன்படுத்தலாம். பட் இந்த லெவலையும் பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா அடுத்த லெவல் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 500 வரைக்கும் சாலிடாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபி. ஸோ 2 சைடுமே ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லைனும் சரி இந்த லைனும் சரி பிரேக் அவுட் ஆகிருக்கு. சின்னதாக டவுன் ட்ரெண்ட் இருக்குது. பட் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான ஸ்டாக் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். சரிங்களா? பட் திரும்ப ரெட்ரீவ் ஆகி 1847க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? இன்னொன்று, இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் நீங்கள் எப்போதுமே ப்ரீவியஸ் ரெக்கார்டை செக் பண்ணுங்கள். ஒரு ஷேர் இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்னாங்கன்னா திரும்ப ஒரு பிரேக் அவுட் இருக்கும். இப்போது இந்த லெவல் முடிஞ்சு அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குல்ல, இது நடக்கச்ச இங்கே ஆல்ரெடி ஒரு லெவலில் நடந்து ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த லெவலை எடுத்துகிட்டு அப்படியே இங்கே டார்கெட்டாக வச்சுருங்க. சரிங்களா? இங்கே இன்ட்ராடேலேருந்து இதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100ஆக கால்குலேட் பண்ணி 4ஆக பிரித்து 25% பிலோவாக கீழே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளிக் ஆயிரும். சரிங்களா? இது நீங்கள் டார்கெட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விங் ட்ரேடிங்க்கு இதை பயன்படுத்துங்க. இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் எந்த பிரேக் அவுட் இருந்தாலும் அந்த மார்க்கெட் பாசிட்டிவ் இருந்தால் 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆயிருங்க. இன்னொரு விஷயம், மேஜரான ஸ்டாக் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. பிரேக் ஈவன் பாயிண்ட் கொஞ்சம் சரிவு நிலையில் இருக்குது. பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை பைக்கு கிடச்சிதுன்னா கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாக இருந்தால் பைக்கும் செல்லுக்கும் பயன்படுத்தலாம். டவுன் ட்ரெண்டாக இருந்தால் செல்லுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. பை சைடு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.